பயனுள்ளவைகளை விட பயனற்றவைகளே மனதில் நிலைத்து நிற்கின்றது ஏன்? மனசில் எது நிலைச்சு நிற்கிது அப்படின்னு கேட்டோம்னா, எது ஆர்வத்தை தூண்டுதோ அது நிற்கும். மனசுக்கு ஒரு தன்மைங்க, அது எப்பவுமே ஒரு கிராட்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அது எப்பவுமே கிராட்டிஃபிகேஷன் தான் போகுது. கிராட்டிஃபிகேஷன்னா ஒரு நிறைவு. அந்த நிறைவு வரலாம் ஒரு அரிப்பு. அப்போ சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம். அரிப்பு நிறைஞ்சிருச்சா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் கேட்கும். நம்மளுக்கு முடியாமல் தான் நிறுத்திடுவோம். அந்த அரிப்பு நிறைவடைவு பேர் கிராட்டிஃபிகேஷன். அது அடையலைன்னா அரிப்பு. இப்போ மனசு கிராட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்க புகார் சொல்கிறது நிறைய பேருக்கு அப்படி தான். அவங்க மனசு எப்போ நிறைவேறனா தலை வெடிச்சிற மாதிரி இருக்குது. முதல்ல பங்கஜத்தை கூப்பிட்டு சொல்லிடணும். அவங்ககிட்ட சொல்லிட்டா ஒரு புலம் போயிடும். ஒருத்தனுக்கு ஒரு ரகசியம் வந்துடுச்சு. அவன் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் எதாவது சொல்லி ஆகணுமே அப்படின்னு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சி மரத்துக்கிட்ட சொல்லிவிடுவான். என் காது கழுதை காது அப்படின்னு ஒரு கதை. இது ஒரு அரிப்பு. மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு சுவாரஸ்யம், ஒரு கிளர்ச்சி. அவங்க என்ன, அவங்களும் என்ன உறவு, அவங்க பழையபடி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களா, சண்டை போட அவங்க 2-3 நாளாக பேசிக்கிறது இல்லை. என்னாச்சு அவங்களுக்குள்ள, புருஷன் பற்றி அது பிரச்சனையா, வழக்கமாக அவர் எதை பண்ணிட்டாரா, அது தெரிஞ்சிக்காமல் முடியாது. ஃபோன் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்? மனசு எதில் பழக்கி விட்டுருக்கோமோ அந்த கிராட்டிஃபிகேஷன் போகுது. அதே மனசை நன்மைக்கும் பழக்கி விட்டோம்னா அதில் ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மனசை பழக்கிறதுல தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து இப்படி பழக்கி விட்டுட்டாங்க. குழந்தை வளர எடுத்தும்போது அம்மா அப்பா அப்படி தான் இருக்கிறாங்க. ஓயாமல் மாமியாரை திட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரை திட்டுறது, அப்புறம் வீட்டுக்காரோடைய தங்கச்சி தான் இவங்களுக்கு எப்போ அடிக்கடி மாட்டிக்குவாங்க. இவர் எவ்வளோ உண்மை கொடுத்தாரு, எல்லாத்தையும் தொலைச்சிருக்கிறா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இப்படியெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இது குழந்தைங்கள்லாம் கேட்டுகிட்டு வருதுங்க. அவங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யம் வருது. மற்றவங்கள பற்றியே புகார்களை கேட்பது, மற்றவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுவது, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறது, இதில் இருக்குது. ஒரு நல்ல காரியத்தை கேட்டு பெரியவங்க பழக்கியிருந்தாங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம், ஒரு நல்ல தத்துவ நூல்கள், இதெல்லாம் வீட்டில் திருக்குறள் கூட இருக்கிறது இல்லை. அப்படி பழகியிருந்தா அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே அதில் ஒரு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த கிராட்டிஃபிகேஷன் எதில் உண்டாகுதுன்னு பார்க்கணும். நமக்கு 2 கொடுக்குறாங்க. வதந்தி கேட்டுக்கிறீங்களா? இதே செல்ஃபோன்லேயே பார்க்குறோம். ஷார்ட் வீடியோஸில் கோமாளித்தனமாக என்னென்ன நடக்குது. அது நம்மளை பிடிச்சிக்குதே. அது நல்லது எங்கேருந்து வரமாட்டேங்குதே. நீங்கள் ஒரு தடவை நல்லதை நீங்கள் அந்த ஷார்ட் வீடியோவில் கேட்டுட்டிங்கன்னா அதுவே எனக்கு திரும்பி உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு கிராட்டிஃபிகேஷன் அதில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த 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 ஷார்ட் வீடியோவில் முதல்ல பார்த்துருந்த குப்பைகள்லாம் அதெல்லாம் காண போயிடும். செல்ஃபோனே பழகிக்குது. நமக்கு ஏன் பழகக்கூடாது? செல்ஃபோனை பழக வச்சுக்கிறான். உன் பழக்கத்தை அது புரிஞ்சு உனக்கு அது பழகிக்குது. அதால் பழக முடியுது, நம்மளால் பழக முடியாதா? எப்படி இருந்தாலும் நல்லதை நாம் மனதில் வைத்து கொள்வதற்கும் விரும்புவதற்கும் பழக வைக்கலாம். அந்த ருச்சி உண்டாயிடும். அந்த ருச்சி தான் கிராட்டிஃபிகேஷன். இப்போ உலகத்தில் இருக்க வதந்தி மேலே இருக்கிற ருச்சியை நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் ஞான சம்பந்தமானது மேலே ஒரு ருச்சி உண்டாயிடும். இப்போ மேலும் மேலும் அந்த கேள்வி கேட்க வரும். இப்போ நீங்கள் கூட மற்றவங்கெல்லாம் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஏனோ தானோ இருந்தீங்க. ஆனால் உங்கள் கேள்வி வரும்போது இப்போ அலர்ட் ஆகிட்டீங்க. பார்த்தீங்களா? நம்மக்கிட்ட கேள்வி இருக்கணும். கேள்வி இருந்தால் நம்ம எப்பவுமே அலர்ட்டாக இருப்போம். இதனால தான் இந்த உபதேசத்தெல்லாம் கேட்குறவங்களுக்கு தான் சொல்லணும். கேட்காதவங்கள சொன்னோம்னா உங்களை நீங்களே ஏதாவது அடிச்சுக்கிற மாதிரி அர்த்தம். உண்மைதான். உபதேசம் கேட்க விரும்பாதவங்கிட்ட உபதேசம் சொன்னால் அதை விட அவமானம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் உபதேசம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான்னா அவன் கூர்மையாக கவனிப்பான். நீங்கள் சொல்கிறதுக்கு மேலே புரிஞ்சுக்குவோம். ஆனால் அது புரிஞ்சிக்க இஷ்டம் இல்லை. அது ஏதோ கேட்குறாரு, பெரியவர் சொல்கிறாரு, நம்ம கேட்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா நீங்கள் சொன்னால் 10ல் 1% இல்லை, நெகட்டிவாக புரிஞ்சுட்டு போவாங்க. நம்ம எப்படி இருக்கணும்னா கேள்வியுடையவளாக ஆகணும். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்.
உலக விஷயம் தெரிஞ்சுக்கணும், பக்கத்து வீட்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பறக்கிற இந்த விஷயம், இந்த பசி, நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியை உண்டாக்கலாம்ல, அது உண்டாகும்போது தானாக வந்துடுங்க. அப்படி உண்டாகணும்னா கொஞ்சம் இறைவனே கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டுங்க, பகவானே எனக்கு ருசியை அதிகப்படுத்துங்க, இதில் இருக்கிற ருசியை கொஞ்சம் குறைங்க, முதல்ல அந்த ருசி குறைஞ்சாதான் இந்த ருசி வரும். இப்படி நம்ம எல்லா கேள்வியும் முடிச்சுன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, அத்வைதத்தின் பாதையில் பிரம்மத்தை உணர்ந்து நாம் வாழும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? மனோரீதியாக, இல்லை சமூக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அப்புறம் குடும்ப ரீதியாக, அதை பற்றி கொஞ்சம். பிரச்சனைகள் 1000 வரும். அது அத்தனையும் 3ஆக பிரிச்சுடுவாங்க. அத்தியாத்மம், அதிபௌதிகம், அதிதெய்வீகம் அப்படின்னு 3 பிரச்சனைகள் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இது 3ல் போட்டுருவாங்க. அதிதெய்வீகம் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய கர்ம வினைகள் தான். அல்லது வானத்தில் இருக்க நவக்கிரகங்கள், இயற்கையாக நடக்கின்ற நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத இயற்கை மாற்றங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பஞ்சம், விலைவாசி உயர்வு, நோய் நொடிகள், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. இதை அதிதெய்வம் அப்படிங்கிறோம். நியதிகள் படி அது நடக்குது. இதிலேருந்து துன்பம் வரலாம். நமக்கு இந்த ஆன்மீகத்தை கற்றுக்கணும்னு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. சில சமயம் குவாரண்டைன் பண்ணதுனால எல்லாம் வீட்டிலேருந்து கேட்குறதுக்கு யூடியூப்பில் வேறு சேனல் இருக்கிறது நல்லதாகவும் இருக்கலாம். குவாரண்டைன் போயிடுச்சுன்னா அதுவே கூட நமக்கு நஷ்டமாக கூட இருக்கலாம். முன்னையாவது அது நம்ம வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருந்த 24 hours, இப்போது 1000 இன்ட்ரெஸ்டிங் இருந்தது, அது காணா போயிடுச்சு. இதெல்லாம் அதி தெய்வத்தில் வந்துடும். இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். 2வது பிரச்சனை அதிபௌதிகம். நம்மளை போட்டு இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள், உயிரினங்கள், அதுலேருந்து வர துன்பம். இயற்கையிலேருந்து வரதை நம்ம அதிதெய்வம்ட்டோம். மனித சமுதாயத்திலேருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க, இவங்ககிட்டேருந்து ஒரு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நமக்கு பிரச்சனைனா அவங்கக்கிட்ட பிரச்சனையை நமக்கு கொண்டாந்து சொல்லுவாங்க, நம்ம அதை தீர்க்க வேண்டியிருக்கும். இது அதிபௌதிகம். அதி ஆன்மீகம், இது நம்மக்கிட்டேருந்து வருது. நமக்கு உடம்பு முடியாமல் போகிறது, மூச்சு விடுறதுல ப்ராப்ளம், ஜீரணம் ஆகிறதுல ப்ராப்ளம், கை காலில் ப்ராப்ளம், சர்க்கரை ப்ராப்ளம், தலை சுற்றல் ப்ராப்ளம், இப்படின்னு நம்மக்கிட்டேருந்தே வரலாம். அல்லது நம்ம மனசுலேருந்தே ப்ராப்ளம் வரலாம். நாம் என்னோ செய்த பழைய கர்ம வினைகளெல்லாம் நினைவில் இருந்துட்டு அது நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நாம் நினைக்கலாம், நம் உலகெல்லாம் போற்றக்கூடிய மகான் வரிசையில் நம்ம வந்துட்டோமே, யாரெல்லாம் பிரம்ம வச்சு ஞானஜங்கள்லாம் பிரம்மஞானம் தானே. இந்த பிரம்ம வித்யா முதல்ல பிரம்மா தான் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி பரம்பொருளே இதை கிளாஸ் எடுத்துருக்குது. மனுவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ பிரம்மா தன்னுடைய மகன் அதர்வனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதர்வன் அவனுக்கு பின்னாடி வந்தவங்களாம் கற்றுக் கொடுத்தா, அங்கிரஸுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்படிலாம் படித்துருக்குறோம்ல. இல்லை, அவங்க வரிசையில் நம்ம வந்துருக்குறோம். அப்போ வரிசைய கிரமம் பார்த்தோம்னா பிரம்மாவிலேருந்து, சதாசிவ ஆரம்பத்துலேருந்து, அதர்வாக்கு, ஆங்கிரஸு, அதுக்கப்புறம் வியாசர், சங்கரர், அவருடைய சீடர்கள், இப்படி இன்றைக்கு தயானந்த சரஸ்வதி, குருபரானந்த சரஸ்வதி, இப்போ நான், நீங்கள், அடுத்து இந்த சங்கிலி போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சங்கிலியில் வரும்போது நாம் மகான்கள் வரிசையில் இருக்கிறோம். அந்த வேதம் சொல்லுது, இந்த ஞானத்தை பெற்றவன் பரமஹம்சங்குது. எவன் ஒருவன் இந்த ஞானத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைன்னு அவனுக்கு மனசில் தோணுது. முதல்ல அவசியம்னு பிடிச்சி வச்சான். உறவுகளை பிடிச்சி வச்சான், பொருளை பிடிச்சி வச்சான், ஆபரணங்கள், சொத்து சுகங்கள், நகைகள் எல்லாத்தையும் எனக்கு வேணும் பத்திரப்படுத்தி வச்சான். இப்போ அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு தோணுது. எத்தனையோ பொருள் அவசியம் இல்லைன்னா குப்பை தொட்டில் போட்டுறீங்களே. நேற்று சமையல் பண்ணதெல்லாம் இப்போ முருங்கைக்காய் தோலெல்லாம் அவசியம்னு எடுத்து வச்சுக்கிறீங்களா? எடுத்து தூக்கி போட்டுடுறோம். முதல் வேலையாக தான் பண்ணுறோம். வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல்,
பேக்கெட் உரித்த காகிதங்கள் எல்லாமே அவசியம் இல்லைங்கிறோம். அப்புறம் கேட்குறாங்க சில பேர் வேலை கேட்குறாங்களா, அம்மா இதை வச்சுக்கலாமா அப்படின்னு. நான் போட்டு அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுது. ஆனால் சிலதெல்லாம் அவசியம்னு வச்சுருக்குறோம்ல, எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அத்தனையும் தொந்தரவு தான். இந்த பரமஹம்சனுக்கு எதுவுமே அவசியம் இல்லையா. கடவுள் வந்து நிற்கிறார், பக்தா உனக்கு எதாவது வேணுமா? சாமி எனக்கு எதுவுமே அவசியம் இல்லை சாமி, என்கிட்ட வந்துடுறியா? எனக்கு சாமி நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு நீங்களே எனக்கு பிரயோஜனம் இல்லை, என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் அவசியம் இல்லாமல் வாழ்கிறேன், எனக்கு யார்கிட்டையும் உரிமையும் கிடையாது, நான் எவ்வளோ செய்தேன் எட்டி கூட பார்க்கல அப்படின்னு எந்த உரிமையும் கேட்க மாட்டான். என்னை பெற்று போட்டாங்களா, என்னை கண்டுபிடிச்சாங்களான்னு அம்மா கிட்ட உரிமையும் கேட்க மாட்டான், சகோதரர்கள்ட்ட உரிமை கேட்க மாட்டான், தன்னிடம் கடன் வாங்கிட்டு போனவங்ககிட்ட திருப்பி கொடுப்பாங்களா அந்த உரிமையை எதிர்பார்க்க மாட்டான். உரிமையை எதிர்பார்க்காமல் வாழ்பவன் அவன் பேர் பரமஹம்சன். இப்படிப்பட்ட நாலேஜ் தான் பிரம்ம வித்யா. இப்போ நம்மக்கிட்ட பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அத்தியாத்மம் தான். நாம் உரிமையை எதிர்பார்க்கிறோம். இன்னொன்று, நாம் பரமஹம்சத்தில் ஒரு பரமஹம்சர்னு போட்டக்கூடிய படங்களில் நானும் ஒருத்தங்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். இதுதான் அத்தியாத்ம தடை. உனக்கு நீதான் தடை. உலகத்தில் இருக்கிற தடையை கூட நீங்கள் வெற்றி பெறலாம், அதி தெய்வத்தை ஜெயிச்சிடலாம், அதி பௌதிகத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் அத்தியாத்மிக என்று நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க பாருங்கள். பிரம்மம்னு நானா? என் குருநாதருக்கு சமமா? நான் சங்கரருக்கு சமமா? வியாசருக்கு சமமா? ஆமாம். எந்த ஒரு அறிவினால் பிரம்மம் பிரம்மமாக இருக்குது? ஒரு பிரகதாரண்ய உபநிஷத்து இது. பிரம்மம் எப்படி பிரம்மமாக இருக்குது? தன்னை பிரம்மம்னு தெரிஞ்சு கொண்டதால் அப்படின்னு பிரம்மமே சொல்லுது. அது பிரம்மமாக இருக்க காரணமே நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டதானாலே. அப்போ நீங்கள் பிரம்மமாக இருக்கிறதுக்கு பிரம்மம் தெரிஞ்சிக்க வேண்டியதானே பாக்கி. தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் பிரம்மமாக இருக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை யார் தடை செய்தாங்க? சொல்கிறாங்கல்ல, உங்களை யாருங்க தடை செய்கிறாங்க? நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சில பேர் உறவினர் சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ வேணால் வாங்க சார், என்ன தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தடை இல்லாமல் நம்ம போகிறோம் வரோம். நம்ம வீட்டில் யார் தடை பண்ண போகிறாங்க? ஆனால் நம்ம பிரம்மமாக இருக்கிறது யார் தடை? நாம் தான் தடையாக இருக்கோம். அந்த தடைகள் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். அப்போது அவர் வந்து எவன் ஒருத்தன் தடை உடைச்சானோ அவன் தீரன்னு பேர். தீராக பிரமுச்சியந்தி தீராக. இந்த தீரர்கள் தான் எல்லாம் பிரம்மம் நானும் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவன் பேர் தீரங்கிறான். தீரன்னா துணிவு உடையவன். தன்னை பிரம்மன்னு தான் ஏற்றிக்கிறது துணிவு இல்லையே. மற்றவங்களாம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? சார் 10 உபநிஷத் படிச்சிருக்கார் சார், பகவத்கீதை 5 தடவை கேட்டிருக்கார் சார், அவர் கட்டாய ஞானின்னு மற்றவங்களாம் சொல்லணுமான்னு? உனக்கு தானே தெரியணும். உனக்கு பசி நீங்கியதான்னு யார் சொல்லுவாங்க? போதும்ப்பா 7 சாப்பிட்டுட்டே போதும், பசி நீங்கிடும். நீங்கள் சும்மா இருங்க, பசி நீங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்கள் யார் சொல்கிறது? இல்லை, நீங்கள் 10 உபநிஷத் படிச்சிங்கல்ல, அதனால் நீங்கள் ஞானி. நமக்கு தான் தெரியும். தன்னை ஒருவன் விடுவித்து கொள்ளாமல் யார் அவனை விடுவிக்க முடியும்? தனக்குத்தானே பூட்டிய விலங்க நீ தானே உடைக்கணும். உன்னால் கட்ட முடிஞ்சதுன்னா உன்னால் அவுக்க முடியாதா? உன்னை கையால் உன்னால் கட்டிக்க முடியுமா? ஒருவேளை கட்டிக்க முடிஞ்சதுன்னா உன்னால் அவுக்க முடியாதா? அப்போ உன்னை தான் நீ அவிழ்த்து கொள்ளணும். இதை தான் ஒரு உபநிஷத் சொல்லுது. காந்தார மனிதன் அப்படின்னு ஒரு கதை. காந்தாரவான், காந்தாரத்தில் இருக்கக்கூடிய மனிதன். அந்த கதையில் ஒரு மனிதனை காந்தார தேசம், இப்போ கண்டஹார்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல இருக்கு காந்தாரம்னு அப்படி பேர். அங்கே பிறந்தவர் தான் காந்தாரி. அவருடைய தம்பி அண்ணன் தான் சகுனி மகாபாரத்தில். அது இன்னும் இங்கே மேலே இருக்குது, ஆப்கானிஸ்தான் பேர் சொல்கிறாங்க. அப்போல்லாம் இந்த இந்தியாவில் ஒரு பகுதி. அங்கே இருக்கிற ஒரு மனிதனை கண்களை கட்டி அவங்ககிட்ட பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வனாந்தரத்தை இருட்டில் கொண்டு போய் காட்டில் விட்டு கட்டிட்டு போயிடறான். அவன் அங்கே கதறான், எங்கே என் கண்ணு எனக்கு எங்கே போகிறது, என் வீடு எங்கே, என்னை அவுத்து விடுங்க, என்னை காப்பாற்றுங்க, ஹெல்ப்னு கத்துறான். அப்போ ஒரு வழிபோக்கர் அங்கே வரார். அவர் தயாளு அப்படின்னு பேர். அந்த மந்திரத்தில் தயாளு புருஷன்
அவர் வரார். அவர் வந்து கண்ணு அவுத்து விடுறாரு, கை கட்ட அவுத்து விடுறாரு. அப்போ வந்து ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறார். எங்கே போகணும்னு? காந்தார தேசம், இந்த பக்கம்தான் போகணும், இங்கே எங்கெல்லாம் கிடையாது, இதையே பிடிச்சிட்டு போ அப்படின்னு. இப்போ காந்தார தேசத்துக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. இவர் வழியை மட்டும் தான் காமிச்சார், திசையை தான் காமிச்சார். அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டான். பார்த்தா ஊர் இருக்குது. இப்போ ஊருக்குள்ளே போனவொடனே நம்ம அப்படியே போவானா, அங்கே இருக்கிற விசாரிக்கிறான், இந்த காந்தாரம் எப்படி போகுதுங்க? காந்தாரமா, இங்கே அடுத்த ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கேளுங்க. அப்புறம் இப்படி கேட்டுக்கிட்டே போகிறான். கேட்டு போனால் தன் சொந்த ஊருக்கு போய் சேர்ந்துடுறான். இது இந்த கதையில் என்னங்க பெருசாக விஷயம் இருக்குதுன்னா, நாமெல்லாம் கூட நான் யாருன்னு தெரிஞ்சுக்காம தன்னை ஒரு மனிதன், ஒரு ஜீவன், சரீரத்தில் இருக்கிறவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும், மனசில் இருக்கிறவன் நினச்சிக்கிட்டு மனசை இன்பமாக வச்சுக்கிறதுக்கோ நம்ம என்னென்னவோ நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? இதுதான் கண்கட்டு. நம்ம ஹெல்ப்புன்னு கத்துறோம். என் உடம்பை காப்பாற்றுறதுக்காக யாரை கிட்னி கொடுங்களேன், யாராவது எனக்கு லிவர் கொடுங்களேன் அப்படிலாம் வேண்டுகோள்னு போடுறாங்க பத்திரிகையிலலாம். எனக்கு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்படி தான் நம்ம கதறோம். அது கண்கட்டு. இந்த சரீரம் தான் மனம். அங்கே வழி தெரியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். அப்போது குருநாதர் வந்து சொல்கிறாரு, மோட்சங்கிறது காந்தார தேசம், இதான்ப்பா வழிங்கிறார். இவன் என்ன பண்ணுறான்? விசாரிக்கிறான். விசாரித்த பிறகு தான் காந்தாரம் போகிறான். குரு சொன்ன உடனே போயிடுறதில்ல. இதே போல் தான் குரு வந்து நீ தான் பிரம்மம்னு உனக்கு விளங்க வச்சிடறார், கட்ட அவுத்துடுறார், அறியாமையை போக்கிடுறார். ஆனால் நீ அந்த அறியாமையை போக்கி நீ பிரம்மம்னு வாழ்ந்து உன் கையில் தான். அதை அவர் கடவுளோ அல்லது குருநாதரோ கொடுக்க முடியாது. நீ எத்தனை நேரம் படிச்சுப்பா? 5 வருஷம் படிச்சுட்டு இருக்கியா? சாந்தோக்கியம் முடிச்சிட்டியா? முடிச்சினேன். அப்போ நீ பிரம்மன் தான் போப்பா அப்படின்னு அவர் கொடுக்கவும் முடியாது. இத்தனை படித்தாதான் இது பிரம்மம் ஆகணும்னு கிடையாது. ஒரு சொல் உன்னை பிரம்மமாக்கிறோம். ஏயா அக்ஷரம் அதிகம்யதே அப்படி தான் சொல்லுது. பராவித்யா அபராவித்யான்னு முண்டக உபனிஷத்து. அபராவித்யா வந்து பெரிய லிஸ்ட்டு போடுது, கீழான அறிவுன்ட்டு. ஆனால் மேலான அறிவு ஒன்று இருக்குது. இந்த கீழான அறிவில் என்ன சொல்லுது தெரியுங்களா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், வேதாங்கங்கள், அதில் இருக்கிற உபனிஷத்தில் கூட கீழான படிப்பான். அப்போ இதுதான் மேலான படிப்பு. டேய், எந்த ஒரு சொல் அந்த அக்ஷரம் பிரம்மத்தை உனக்கு காட்டி கொடுத்ததோ அதுதான் மேலான படிப்பு. அது பெரிய உபனிஷத்தாக இருக்கணும்ல, 5 வருஷம் படிப்பு இல்லை. எந்த ஒன்று உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறியாமை ஒரு நொடியில் போக்கிடுதோ அந்த ஒன்று ஏயா அக்ஷரம் அதிகம்யதே. அக்ஷரம்னா இந்த பிரம்மம், அந்த அழியாத வஸ்து நீ என்று எந்த ஒரு சொல் உனக்கு காட்டி கொடுக்குறதோ அதுதான் போதும். அதுக்கப்புறம் நீ காந்தாரதி தேச ஆள் மாதிரி விசாரிச்சுட்டு போகணும், மனநிலை நிதித்தியாசனம் பண்ணணும். செய்தால் ஒருவன் நிச்சயம் தன்னை பரமஹம்சன்றது ஒத்துக்கொள்வான். அவன் ஒத்துக்கலைன்னா வேறு யாரை தான் வைக்க முடியும்? தன்னை ஒருவன் குற்றவாளி அப்படின்னு அவன் நம்பிட்டான்னா அவனை எவ்வளோ சொல்லி அவனை திருத்த முடியாது. ஒருவன் நிரபராதின்னு கண்டுபிடிச்சிட்டான்னா யாராவது ஒருத்தருக்கு சொல்லுவான், அவனை நிரூபிச்சிடுவான். தன்னை இன்னும் குற்றவாளியாக வைத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு எவ்வளோ ஞானமும் இன்னும் பயனில்லை. தன்னை வந்து இன்னோசன்ட், நான் பரமஹம்சன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்ம ஹம்சன். இதை உணர்ந்து விட்டால் அது பரமஹம்சன். அப்போது அத்தியாத்மங்க சொல்லக்கூடிய அந்த துணிவு, தன்னை ஒருவன் விடுபட்டவன், எதுவும் வேண்டாதவன் அப்படிங்கிற துணி வரணும். வந்துருச்சா? எதுவும் வேண்டாதவன் அப்படிங்கிற துணி வந்துருச்சா? அப்போ நீ மோட்சத்தில் தான் இருக்கிற. இந்த வேண்டுங்கிறது தான் உனக்கு பந்தம். வேண்டும் வேண்டும்னு எதை சொல்கிறியோ அது வரைக்கும் உனக்கு மோட்சம் இல்லை. ஏன்? அது வேண்டுங்கிற எவனும் கொடுத்தா தானே ஒன்று மோட்சம். இவன் காத்துட்ருக்கிறான், எனக்கு மோட்சம் வரணும், யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் சார். என்ன கொடுக்கணும்? இன்றைக்கி ஏதாவது சாப்பாடு கொடுத்தா உண்டு. வருமானா பசிலேருந்து ஒரு மோட்சம், புகழ்லேருந்து ஒரு மோட்சம், அன்பு காட்டுறது யாரும் இல்லைங்கிறதுல ஒரு மோட்சம். எதுவும் வேண்டாம்னு சொல்கிறவன் யாரோ அவன் தான் மோட்சத்தில் இருக்கிறான். அப்போ நமக்கு மோட்சம் கைவரவில்லை, நாம் பரமஹம்சன் இல்லைங்கிறது என்ன? ஏதோ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குது. அந்த குறையை நம்ம கண்டுபிடிச்சி அதை அழிச்சிடணும்.
அது எப்படி கண்ணா அந்த கல்வனுடைய நடவடிக்கையை கவனிக்கணும். திருடனை பிடிக்கணும்னா அவன் நடவடிக்கையை கவனிக்கணும். யார் திருடி இருக்கிறான், எந்த மாதிரி திருடி இருக்கிறான் அப்படின்னா போலீஸுக்கு தெரியுது. அவனுடைய திருட்டு முறையே அவன் கண்டுபிடிக்கிறான். அப்போ அவன் பழக்க வழக்கத்தான் கண்டுபிடிக்கிறான். அவன் எங்கே வந்து ட்ரெஸ் வாங்குகிறான், எந்த ஹோட்டலில் சாப்பிட்றான், அவனுடைய ரகசியமான காதலி யார், எந்த இடத்துல அவன் வந்து பொருள் வாங்குகிறான், அவனுடைய செல்ஃபோனில் எங்கெங்கெல்லாம் கால் போயிருக்குது, கடைசி நேரத்தில் எங்கே கால் போச்சு, இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் இல்லையா. அப்போது நம்முடைய மனம் எங்கே போகுது அப்படின்னு நடக்கக்கூடிய கவனிக்கணும் இல்லை. நம்ம மனசினுடைய நடவடிக்கை நாம் உத்து கவனித்தோம்னா அதை பிடிச்சிடலாம். நம்ம கவனிக்காவிட்டோம்னா அது பின்னாடியே நம்ம போயிட்டே இருப்போம். அவன் நமக்கு கிடைக்கவே மாட்டான். தன் மனதை நாம் உற்று நோக்கணும். எங்கே நம்முடைய பலவீனம் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த வேண்டுங்கிற சப்தம் எங்கே வருதுன்னு பார்க்கணும். அதுதான் நம்முடைய பலவீனம். வேண்டாம்னு எதெல்லாம் சொல்லுமோ அதுதான் நம்முடைய பலம். எனக்கு சாராயம் வேண்டாம்னா அது பலம். எனக்கு இந்த உறவுடைய தயவு வேண்டாம்னு சொன்னால் அது பலம். ஏன்னா ஒரு சொந்த பலத்தில் ஒன்றால் இருக்கலாம். இந்த பொருளாதாரம் இப்படி தான் இருக்கணும்னு ஒன்று வச்சுருந்தா அது பலவீனம். இதுவே போதும் அப்படி இருந்தால் அது பலம். எவனை ஒருத்தன் போதும்னு சொல்கிறானோ, எல்லா விதத்தையும் சொல்கிறானோ, அவன் பலவான், அவன் தீரன், அவன் தான் துணி உடையவன். இப்போ மனசு எங்கே பலவீனத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். எதில் நம்ம கோழையாக இருக்கிறோன்னு பார்க்கணும். அது மனைவிக்கிட்டேருந்து கோழையாக இருக்கலாம், குழந்தைகள் மேலே இருக்கிற பாசத்தினால் கூட இருக்கலாம். அந்த குழந்தைகள் படுகிற துன்பத்தை பார்த்து கூட நம்ம வந்து இந்த பிரம்மத்தில் இருக்க முடியாமல் போகலாம். அப்போ அது பலவீனம்னு கண்டுபிடி. அந்த குழந்தையை காப்பாற்றுற வழியை பாரு, அதுக்காக துன்பப்படாதே. துன்பப்படுவதால் உன்னை யாரையும் காப்பாற்ற முடியாது. நீ தீரனாக இருந்தினா யாருடைய துன்பத்தையும் நீக்கலாம், உன் துன்பத்தையும் நீக்கிடலாம். அதுதான் நம்ம சொல்கிறது நிதித்தியாசனம். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா?